நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் ஒரு அதிரடி மாற்றம் ஊர்வில் பட்டேல் அது மட்டும் இல்லாமல் அகில் இவங்க 2 பேரும் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. யாரோட இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இவங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன, இவங்களை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட். டெவால் பிரேவிஸ் தலத்தோனி இவங்க 2 பேரும் இப்போ ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இவங்களோட இன்ஜுரி எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் எந்த மேட்ச்சில் இவங்க 2 பேர்த்தையும் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், நான் லைக்கை கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவின் முக்கியமான வீரர்களோட இன்ஜுரி அப்டேட்டை பார்த்துருவோம். நம்ம டெவால் பிரேவிஸை நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இன்ஜுரியில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தால் நம்ம டெவால் பிரேவிஸ் இப்போதைக்கு 100% ஃபிட்டாக இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் மேட்ச்சுக்கு 4 நாள் இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். இப்போதைக்கு நம்ம டெவால் பிரேவிஸை கன்ஃபார்மாக டிசிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து 100% எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான அப்டேட் இப்போ வந்து கிடச்சிருக்கு. மறுபக்கம் நம்ம தலத்தோனி ஃபிட்னஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் 2-3 மேட்ச் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம தலத்தோனி வந்து ஃபிட்டாக இருக்கார். இப்போ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம டெவால் பிரேவிஸ் தலத்தோனி இவங்க 2 பேரையும் வந்து மேட்ச்சில் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் டிசிக்கு எதிராக கன்ஃபார்மாக டெவால் பிரேவிஸை வந்து மேட்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டு. அடுத்து நம்ம ஊர்வில் பட்டேலை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இவரை ஏன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பிட்டோம். ஸோ இப்போ ஒரு செமையான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம ஊர்வில் பட்டேலை சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வந்து கன்ஃபார்மாக பார்க்க போகிறோம். அதுவும் டிசிக்கு எதிரான மேட்ச்சில் இவரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மாவை தான். ஸோ இப்போதைக்கு நிறைய மேட்ச், அதாவது கிட்டத்தட்ட 3 மேட்ச்சில் வந்து வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க, சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ சிஎஸ்கே இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. கட்டாயமான வெற்றி வந்து தேவைப்படுது. அந்த இடத்துல நம்ம ஊர்வில் பட்டேலை சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். இப்போதைக்கு இது வந்து கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஊர்வில் பட்டேல் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு டிசிக்கு எதிராக. மறுபக்கம் 10 கோடிக்கு வாங்கப்பட்ட நம்ம நூர் அகமதை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அகிலை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு அகிலை பொறுத்த அளவுக்கு எங்கே வேணாலும் பவுலிங்கில் வந்து யூஸ் பண்ணலாம். பேட்டிங் சூப்பராக வந்து பண்ணுவார். நம்ம நூர் அகமதுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க. பட் அதிக ரன்னை வந்து விட்டு கொடுக்குறதுனால அவர் அந்த இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அகிலை வந்து சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இவர் எங்கே வேணாலும் வந்து பேட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ரெடியாக ஆடக்கூடியவர். ஊர்வில் பட்டேல் அது மட்டும் இல்லாமல் அகில் இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஊர்வில் பட்டேல் பேட்டிங்கில் எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மிடில் ஆர்டராக இருக்கட்டும், ஓப்பனிங்காக இருக்கட்டும், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஊர்வில் பட்டேலும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இந்த 2 சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இந்த 2 மாற்றமாக இருக்கட்டும், வேறு என்ன மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.